சரிடி ஷாலு, ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் எப்படிதான் ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்க போறேன்ட்டு. நல்லபடியாக பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன்ப்பா. இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குடி. போடி கலை, உனக்கு வாங்க அவளை. நான் இன்னைக்கு நல்ல காலேஜ் லீவு, ரெஸ்ட் எடுக்கலாம் நினைச்சேன், தூங்கி. இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ்ல யார் வைக்க சொன்னா? இந்த மேம் இருக்காங்களே, நடத்த வேண்டிய நேரம்னா பாடம் நடத்தாம எக்ஸ்ட்ரா காலேஜ்னு எனக்காச்சும் லீவ் எடுத்த நேரத்தை வைப்பாங்க. போடி சாலினி, உனக்கு வாங்க அவளை. நான் எவ்வளவு பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா? ப்ராஜெக்ட் நினைச்சு நல்லபடியா செஞ்சு சப்மிட் பண்ணிட்டேன்ப்பா. ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு. அது என்னமோ உண்மைதாண்டி, நீ சொன்ன மாதிரி நல்லபடியா எல்லா ப்ராஜெக்டையும் செஞ்சு சப்மிட் பண்ணியாச்சு. இல்ல இந்த சவிதா மேம் கிட்ட மாட்டிக்கிட்டு படுத பாடு, பதில் சொல்லி முடியாது அவங்க கேட்குற கேள்விகள்லாம். ஆமாடி சாலினி, எனக்குமே அவங்கள நினைச்சுதான் ரொம்ப பயம் தெரியுமா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரிடி, 2 பேரும் இப்படி நின்று பேசிக்கிட்டே இருக்க போறோமா? கிளம்பலாமா? சரிடி, வா கிளம்பலாம். கலை, எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டு போகலாமாடி? வயிறு வேற பசிக்க ஆரம்பிச்சுட்டு. நான் வரலடி, நீ போயிட்டு வா. ப்ராஜெக்ட் இருக்க பைசா ஃபுல்லாக அதுக்கே போட்டாச்சு. என்கிட்ட பைசாவே இல்லடி. ரொம்ப பண்ணாதடி, உன்னை வான் தான் கூப்பிட்டேன். வாடி கலை, போயிட்டு வரலாம். ஏய் ஷாலினி, உண்மையை தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். பஸ்ஸுக்கு போற கூட என்கிட்ட பைசா இல்லை தெரியுமா? இப்போ அது தெரிஞ்சது தானே, இன்னமும் புதுசா சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. வாடி, நான் உன்ட என்ன கேட்டுக்கிட்டா இருந்தேன், பைசா வச்சிருக்கேன்னுட்டு. சாப்பிட வான்னு கூப்பிட்டா வாயேன். நல்லா பண்றடி. இப்பதான் என்ன ஓட்டுனபடி நல்லா ஓட்டுற. சரி சரி பண்ணு. சரி வா, இப்படி எவ்வளவு நேரம் பேசிட்டே இருக்க, கிளம்பலாம். உண்மை சொன்னா உனக்கு ஓட்டுற மாதிரி இருக்கோ? வாடி, பேசிக்கிட்டே இருப்பா. வாடி. உனக்கு என்ன, கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, நீ வாங்கிட்டு வந்து இப்படி செலவு பண்ற. ஆனா எனக்கு அப்படியா? ஏய் போதுண்டி, நிறுத்து. ரொம்ப தான் பேசுவா, பேச விட்டா. வாடி, இப்போ வரையா போறியா வீட்டுக்கு? கிளம்புனா கிளம்பு. பசிக்கு சாப்பிடவான்னு கூப்பிட்டா ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டே போறா. எடி ஷாலினி, சும்மாடி, உன்னை கலாய்ப்பேன்னு கலாய்ச்சு கோபப்பட்டுட்டியோ? சரிடி, வா போகலாம். அப்படி வா, வலிக்கு ரொம்ப சீன் போடுவா. வலியுதுடி கலை, தொடச்சுக்கோ. மிதுன், டேய் மிதுன், மறுபடியும் கனவு உலகத்துக்கு போயிட்டானா? இவனை திருத்தவே முடியாது. டேய் மிதுன், உனக்கு காது கேட்கலையா நான் கூப்பிடுறது? என்னடா துருவா, நீ கூப்பிடுறது எனக்கு நல்லாவே காது கேக்கு. எதுக்கு நீ இப்ப கத்துக்கிட்டு இருக்க? ஓ அப்படியா, நான் கூப்பிடுறது உனக்கு காதெல்லாம் கேக்குதா? சரி சரி, கேட்டா சரிதான். சரிடா, இப்ப எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. நான் என்ன சொல்ல போறேன் உன்கிட்ட புதுசா? நீயும் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து அவ பின்னால ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்க, ஷாலினின்ட்டு. அவ உன்னை ஏறெடுத்து பார்க்காளா? நீயும் இளவு காத்து கிளி மாதிரி வருஷ கணக்கா பின்னையே சுத்தி தாண்டா வர. இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல. துருவா, வாயை ஒழுங்கா மூடிட்டு இருந்துரு. எது எப்ப நடக்கணுமோ அது நடக்கும். உன் வாயை வைக்காதடா, கிளவை மாதிரி பேசிட்டு இருக்காத. சரிடா துருவா, கோவப்படாத. நீ எவ்வளவு தூரம் போறதா நானும் பாக்குறேனே. நீ பாரு, நீ பாத்துக்கிட்டே தான் இருப்ப லாஸ்ட் வர. சரிடா, நான் கிளம்புறேன். இரு, ஏன்டா இப்ப ஏன் இவ்வளவு அவசரம்? ஏன் உனக்கு தெரியாது நான் எங்க போவேன்ட்டு? புதுசா கேக்குற மாதிரி கேக்குற. இப்ப வரியா இல்லையா? நான் கிளம்பிட்டா. கொஞ்சம் பொறுமையா பேசுடா, இவ்வளவு வீராப்பு வேண்டாம். இப்ப எங்க போற? பைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அவ பின்னால ஃபாலோ பண்ணிட்டு நான் மாதிரி போறேன். உனக்கு துணைக்கு நானும் வரேன் பின்னாலேயே. அதுக்கு தானே என்ன கூப்பிடுற? வா வா, இது தெரிஞ்ச கதை தானே. நீ எவ்வளவு நாள் இப்படியே சுத்த போறியோ தெரியல. அப்படி ஒன்னும் நீ சலிச்சுக்கிட்டு என் பின்ன வேண்டாம். போடா, நான் கிளம்புறேன். இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? டாய் மிதுன், நின்னுடா, நானும் வரேன். ரொம்ப வாய் பேசுறேன்ல, வாய் இருக்குன்ட்டு நடந்து வா. டேய் மச்சான் மிதுன், இருடா, நானும் வரேன். ஐயா வாங்க ஐயா. சரிடா, வேலையெல்லாம் எப்படிடா போயிட்டு இருக்கு? அது நல்லபடியா போயிட்டு இருக்கியா? எப்போதும் மறுதான் அமோகமா ஓடுது. கூட்டத்தை பாருங்க. சரிடா, ரொம்ப சந்தோஷம். அப்படித்தானே இருக்கணும். சரிடா, நீ மாசம் நிக்காத, போ. கஸ்டமர் எல்லாம் கவனிடா. ஐயா வெயில் என்ன அடிக்கி, இப்ப பார்த்து நீங்க வேற வந்திருக்கீங்க. ஏதாச்சும் குடிக்க எடுத்துட்டுமா ஐயா கோலிங்க? இல்லடா, எனக்கு எதுவும் வேண்டாம்டா. சரி, கஸ்டமர் வேற வராங்க பாரு, அவங்களை கவனிடா. ஏமா ஷாலு, வா. என்ன இன்னைக்கு நீ மட்டும் வந்திருக்க? அப்பா அக்காவெல்லாம் எங்க? அவங்கள வரலையாமா? இல்ல அங்கிள், நான் காலேஜுக்கு போயிட்டு இங்க அப்படியே வரேன். அவங்க வரல அங்கிள். ஓ அப்படியாம்மா, சரிம்மா. அப்பா எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காராம்மா? நல்லா இருக்காங்க அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. சரிம்மா, நீ சாப்பிட போ. ஏமா அப்பாவை கேட்டேன்னு சொல்லு. சரி அங்கிள். ஏய் ஷாலினி, ஷாலினி, என்னடி எதுக்கு கூப்பிட்டு இருக்க கலை? என்ன சொல்லு. இல்லடி, பெரிய ரெஸ்டாரண்டா பார்த்து கூட்டு வந்திருக்கியே, அதான் கேட்டேன்டி. உன்ன நீ இப்ப வாயை மூடிட்டு வரப்படியே இல்லையா? தொண்ணு பேசிக்கிட்டே இருக்காதடி. ஏமா போங்கம்மா, போய் சாப்பிட போங்க. சரி அங்கிள். டேய் போட, பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து கொடுக்குடா. ஷாலினி பாப்பா, என்ன வேணும் உனக்கு சாப்பிட? முத்து அண்ணா, உங்களுக்கு தெரியாததா? நான் எப்போது என்ன ஆர்டர் கொடுப்பனோ அதே கொண்டுட்டு வாங்கண்ணா. இல்ல ஷாலினி பாப்பா, தெரியும். இல்ல புதுசா வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்களா, அதான் கேட்டேம்மா. இல்ல முத்து அண்ணா,
2 பேருக்கும் சேர்த்து அதே கொண்டு வாங்க. ஆ சரிம்மா, நீங்க டேபிள் போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி அங்கிள், நாங்க வரோம். ஆ சரிம்மா. நல்ல பிள்ளைங்க, நல்ல குடும்பம். சரிடா, பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு எடுத்து கொடு. வாங்கப்பா வாங்க. ஆ போங்கப்பா, உள்ள போங்க. டேய் மாப்பிள இதுவும் வாடா. இப்ப எதுக்கு இவன் இவ்வளவு வேகமா அத்தை புடிங்கிட்டு போறான்? டேய் மிதுன் நின்னுடா, நானும் வரேன். இவனுக்கு இதே பொழப்பா போயிட்டு எங்கனாலும் நம்மள கூப்பிட்டு போய் பாதிலே விட்டுட்டு போயிருவான். ஷாலினி, நான் இப்படி முன்ன பின்ன இங்க வந்ததே இல்லடி. இப்பதாண்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். அழகா இருக்குடி எல்லாமே, பாக்குற இடங்கள்லாம். அப்படியா மேடம்? சரி சரி, சாப்பிடவான்னு கூப்பிட்டா ரொம்ப சீன் போட்ட கூப்பிட்டதுக்கு. அது அது சும்மா சொன்னேன்டி. நீ இன்னும் அதை மறக்கலையா? விடுடி. நீ ஏன் பேச மாட்ட? நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. ஷாலினி, ஆ கொண்டு வந்துட்டீங்களா? வாங்கண்ணா. வேற எதுவும் வேணுமாமா? ஆமாண்ணா, ஒரியோ மில்க் ஷேக் கொண்டு வந்துருங்க. ஆ சரிம்மா, இதோ எடுத்துட்டு வரேன். எடி ஷாலினி, பார்க்கறதுக்கே அழகா இருக்குடி. சரி சரி சாப்பிடுடி, சும்மாவே வயிறு பசிக்கி. நீ வேற பேசிக்கிட்டே இருக்காத, சாப்பிடு. டேய் மிதுன், ஏன்டா இப்படி இருக்க? ஏன்டா எப்படி இருக்க? நல்லா தானே இருக்கேன். உனக்கு முத்தி போயிட்டுடா, கிறுக்கு பிடிச்சி போய் அலையிறடா நீ. முட்டிட்டு போது எப்படியும் போகுது. நீ எதுக்குடா வந்த கூட? இப்படி குறை சொல்றதுக்கு தான் வந்தியா? ஒருத்தன் ஃப்ரெண்டு காதலுக்கு இப்படி இல்லாமோ ஹெல்ப் பண்றாங்க, நீ என்னடா இப்படி குறை சொல்லிக்கிட்டு இருக்க? சரி சரி கோவப்படாதடா, நான் என்ன ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லுதே. பாவமா இருக்குடா உன்னை பாக்கிறதுக்கு. நீயும் பின்னையே அலைத, அவ கண்டும் காணாத மாதிரி போய்கிட்டே இருக்கா. எவ்வளவு நாள் இப்படி நீ போக போற? அது ஏன் கவலை, அதை நினைச்சு நீ ஒண்ணு வருத்தப்படலாம். ஒன்னு திருத்தவே முடியாதுடா. சரிடா, எவ்வளவு நேரம் இப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருக்க? வந்ததுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுடா. இருடா கூப்பிடுறேன். அங்க சுத்தி கரெக்டா உன் விஷயத்துக்கு வந்துருடா. அண்ணா, உனக்கு காதல் மயக்கத்துல பசியே எடுக்காது, நான் ஏன்டா அப்படி இருக்கணும்? வாங்கி கொடுடா. உன்ன ஒரு நாள் ஓட விட்டு அடிக்க போறேன் பாரு. நீ ஏன் அடிக்க மாட்டா? இங்கேயும் வந்துட்டானுங்களா இவங்க? யாரடி கலை? கொஞ்சம் அப்படி பைய திரும்பி பாரு. இவனா இங்கேயும் வந்துட்டானா? டேய் மச்சான் மிதுன், கொஞ்சம் திரும்பி பாரு. உன்னை முதல் முறை கண்ட நொடியேனில் தண்ணிக்குள்ள விழுந்தேன். அன்று விழுந்தவன் இன்னும் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்தேன். இவன் வேற என்னடி காணாததை கண்ட மாதிரி இப்படி சிரிக்கிறான். டேய் மச்சான் மிதுன், டேய் கொஞ்சம் இங்க பாரு. என்னடா வேணும் உனக்கு? தொணன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. இல்லடா மச்சான், உன் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணவே இல்லைன்னு சொன்னல, இப்ப நான் ஹெல்ப் பண்ணேன். நீ பாத்தியா? என்ன ஹெல்ப் பண்ண? டேய் சொன்னேம்லடா, உன்னை பாக்கா பாரு ஷாலினிட்டு. ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிட்டடா. அவ எப்போதும் பார்க்க மட்டும் தானே செய்தா, இப்ப கூட பாரு பாத்துட்டு பார்க்காத மாதிரி எப்படி இருக்கா பாரு. நீ வேற ஏன்டா கடுப்ப கலப்புற? பொறுமை, கொஞ்சம் பொறுமையா இருடா. உனக்கே தெரியுதா அது? சரி சரி, தெரிஞ்சா சரிதான்டா. நான் சொன்னோம்னா உனக்கு கோவம் வரும். சரி, தெரிஞ்சுதான் நீ இப்படி இருக்கியா? சரிடா, ரொம்ப வெறுப்பேத்தாதடா, இட்டிட்டு மிதிச்சிருவேன் பாத்துக்கோ. நானே கடுப்புல இருக்கேன். எடி அவன் உன்னை பார்த்தோன்னு சிரிக்கிறான். என்னடி டக்குன்னு முகத்தை திருப்பிக்கிட்ட? பாவண்டி, அவனும் உன் பின்ன எவ்வளவு நாள் சுத்தி வரான். பேசேண்டி. சும்மா இருடி கலை. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? என்ன தப்பா பேசிட்டேன்? பாவண்டி அவன். ஏன் உனக்கு அவனை பிடிக்குமா பிடிக்காதா? பேச வேண்டியதுதானே அவன்கிட்ட. டேய் கலை, வாயை வச்சுட்டு சும்மா இருடி. நம்ம பேசுறது அந்த அங்கிளோட பார்த்துட்டாங்கன்னா எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடுவாங்கடி. அதெல்லாம் அந்த அங்கிள் இங்க வரமாட்டாங்க. சரி நீ சொல்லு, அவன் பார்க்கறது உனக்கு தெரியும்ல? ஏய் ஒழுங்கா சாப்பிடுடி, தேவையில்லாம பேசாதடி. தேவை இல்லாததெல்லாம் பேசல. அவனும் உங்ககிட்ட எவ்வளவோ பேச முயற்சி பண்ணுதான். நீ ஏண்டி அவனை அவாய்ட் பண்ணுத? ஏன் அவன்கிட்ட பேச மாட்டேக்க? ஏன் அவனை உனக்கு பிடிக்கலையா? சரிடா மச்சான், கோவப்படாத. சொல்லுடா, சாப்பிடறதுக்கு ஏதாவது. அந்த அண்ணன் வந்துட்டாங்க பாரு. நீ ஏதாவது சொல்லுடா. என்னடா சொல்ல? நீ ஏதாவது சொல்லு. இதையும் உனக்கு நான் தான் சொல்லணுமாடா? அண்ணா ஏதாவது மில்க் ஷேக் எடுத்துட்டு வாங்கண்ணா. ஷாலு, நீ அமைதியா இருந்ததெல்லாம் போதும். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆமா, இவ பெரிய இவ கேட்ட உடனே நம்ம பதில் சொல்லிடுறேன். போடி, கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லிடி. ரொம்ப சீன் போடாத. நீயும் பாக்குறது எனக்கு தெரியாமையா இருக்கு. உன் கூட தான் நானும் இருக்கேன். ரொம்ப சீன் போடாதானே? நீ பண்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியோ? பையப்பிள்ளை எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே தான் இருக்காளா? மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி சத்தமா பேசிட்டடி. எனக்கு கேட்டுட்டு சொல்லு, பிடிக்குமா பிடிக்காத? ரொம்ப சீன் போடாத. அது அது இப்படி கேட்டா நான் என்ன சொல்வேன்? அடச்சி, ரொம்ப சீன் போடாத. சொல்லடி. பிடிக்கும் சொல்லவா பிடிக்காதுன்னு சொல்லவா? எனக்கு என்ன சொல்லனே தெரியலடி. போதுண்டி, ரொம்ப சீன் போடாதடி. ஏதாவது ஒண்ணு சொல்லடி. பிடிக்கும் பிடிக்கும், ஆனா இப்பொழுதுக்கு எதுவும் வேண்டாண்டி. படிப்பெல்லாம் முடியட்டும்னு இருக்கேன். ஏண்டி அப்படி? பாவண்டி, பாவம் போல அவன் சுத்துறான். ஆனா நீ கண்டும் காணாத மாதிரியே இருக்கியே. பிடிச்சு எப்படி பிடிக்காத மாதிரியே கண்டுக்கிடாத மாதிரி போற? வேற எதுவும் வேணுமா தம்பி? இல்லண்ணா, இதே போதும். அதெல்லாம் அப்படிதான். இப்ப அதை பத்தி பேசண்டா. விடுடி, கிளம்புவோமா? சாப்பிட்டாச்சுல? ரொம்ப ஓவரா போறடி ஷாலினி.
போதும் போதும், நீ அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுனதெல்லாம் சரி. வா, நீ எப்படி கிளம்ப போற? நான் எங்க அக்கா ஆபீஸ் போறேன்டி. போயிட்டு தான் அவ கூட தான் வீட்டுக்கு கிளம்பணும். உங்ககிட்ட பேசி புரிய வைக்க முடியாது. என்ன ஆபீஸ் போறியா? அங்க இருந்தா போற? போ, இதுவரையா? சரிடி, நானும் கிளம்புறேன் அப்படியே வீட்டுக்கு. சரிடி கலை, பஸ்ஸுக்கு போக காசு எதுவும் வச்சிருக்கியாடி? காசு எதுவும் வேணுமாடி? இல்லடி, வேண்டாடி, வச்சிருக்கேன். வச்சிருக்கியா? பஸ்ஸுக்கு போக கூட பைசா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த, எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன்ட்டு. இருக்குடி, அதெல்லாம் வச்சிருக்கேன். பஸ்ஸுக்கு போக கூட பைசா இல்லாம இருப்பேன், அதெல்லாம் வச்சிருக்கேன். சும்மா சொன்னேடி உங்ககிட்ட, நீ ஏன் சொல்ல மாட்ட? சரி வாடி கிளம்பலாம். டேய் மிதுன், சாப்பிட்டுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்கடா. சரிடா, நீ கூட்டிட்டா, நம்ம கிளம்பலாம். கிளம்பிட்டாங்களா? டேய், நீ என்ன நினைப்புலடா உட்காந்துருக்க? அவங்க கிளம்பிட்டாங்க. டேய் மச்சான், நானும் கிளம்புறேன்டா. டேய் மச்சான், நின்னுடா. வாங்கின மில்க் ஷேக்க கூட குடிக்க விட முடியலடா. ஏன்டா இப்படி பண்ற நீ? போ, கை கட்டினது வாய் கட்டலையா? எங்க போனாலும் இவன் பின்ன அழைத்ததே நம்ம பொழப்பா போயிட்டு. இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை முத கட் பண்ணணும். சரிங்க, போதும் பேசுறதெல்லாம் இறக்கி விடுங்க. யாராச்சும் வந்துட போறாங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, நீ ரொம்ப பயப்படாத. நீங்க சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டோம்ல, பின்ன என்ன? இறக்கி விடுங்கங்க. யாராச்சும் வந்துட போறாங்க. நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? இப்போ ஆபீஸ்ல இருக்கோம். மறந்துட்டீங்களா நீங்க? யாராச்சும் வந்துட போறாங்க. இதை விட்டு உனக்கு பேச வேற ஒண்ணுமே இல்லையா? இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பியா? வேற என்னங்க உங்களுக்கு சொல்லணும்? எதுக்கு வந்தீங்க நீங்க ஆபீஸ்க்கு? அந்த வேலையை போய் பாருங்க. அது நான் போய் தான் அந்த காரியத்தை நடத்திக்கணும்லாம் இல்ல, அது நாளே நடக்கும். நீ பேசுடி. உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கவே முடியாது. யாழ்னி, யாழ்னி, ஐயோ, இப்ப யாழ்னிக்கு என்னவா? பத்தியா பத்தியா, என் மேல பாசமே இல்ல உனக்கு. எப்படி கோவப்படுற பாரு. அப்படிலாம் இல்லங்க. ரொம்ப என் பொறுமையை நீங்க சோதிச்சு பாக்கீங்க தெரியுமா? இதுக்கே இப்படியா? இன்னும் என்னெல்லாமோ இருக்கு. அதுக்குள்ள நீ அப்ப என்ன பண்ணுவ? சும்மா இருங்கங்க. நீங்க வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டி. நீ என்ன நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சியா? ஒன்னா அது நடக்கும்போது பாத்துக்கலாம். இப்ப அத பத்தி பேசண்டா, விடுங்க. ஏய் யாழ்னி, நான் சொன்னது புரிஞ்சுச்சு. என்ன நடக்கும்? நீ அப்ப என்ன பண்ணுவ? இப்படித்தான் அப்பமும் எதுவும் சொல்லிக்கிட்டு இருப்பியா? ஏங்க, உங்களுக்கு கொல்ல போற பாத்துக்கோங்க. தேவையில்லாத எல்லாம் இப்ப பேசாதீங்க, விடுங்கங்க. ஹாய் நிவி அக்கா. ஏய் ஷாலினி வா. என்ன இன்னைக்கு திடீர்னு ஆபீஸ்க்கு வந்துட்ட? இல்லக்கா, வெளியில வந்தேன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு. அதான் அக்காளுக்கு ஆபீஸ் முடிந்த நேரம் ஆயிட்டே, அவ கூட ஒன்னா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன். அக்கா இருக்காளா? என்ன பண்ணிட்டு இருக்கா நிவி அக்கா? யாழினி மேமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கம்மா. அவங்க கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. ஃப்ரீயா தான் இருக்காங்க, நீ உள்ள போமா. ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா? சரிக்கா, நான் உள்ள போய் பார்க்கறேன். சரி ஓகேம்மா. தேவையில்லாததா? எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாததை பேசிட்டு இருக்கானா? நீங்க ஏன் பேச மாட்டீங்க? உங்களுக்கு என்ன பேச சொல்லியே கொடுக்கணும்? சொல்லித்தான் கூட, நான் கேட்க ரெடியா தான் இருக்கேன். ஆனா நான் சொல்றதை சொல்லி கொடுக்கணும். இங்க என்ன நடக்கு? நான் பாக்குறதெல்லாம் உண்மையா? யாழினி அப்படி இருக்கா? என் கண்ணே நம்ப முடியல என்னால. ஏடி அக்கா, யாழினி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அர்ஜுன் அக்கா, எங்க நீ இப்ப இறக்கி விடுங்க. ஷாலினி வந்துட்டா பாருங்க. அவ இப்ப எப்படிங்க வந்தா? சொன்னா கேட்டிங்களா? இதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி சரி, பயப்படாத. அர்ஜுன் அக்கா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? கொஞ்சம் அவளை இறக்கி விட்டுட்டு பேசுறீங்களா? ஷாலினி, நீ எப்படி இங்க வந்த? அர்ஜுனதா, நான் கேட்க வேண்டிய கேள்வியில நீங்க கேக்குறீங்க. ஏய் ஷாலினி, உனக்கு காலேஜ் லீவு தானே இன்னைக்கு? நீ எப்படி இங்க வந்த? ஏய், ரெண்டு பேரும் என்ன என் கவனத்தை திசை திருப்ப பாக்குறீங்களா? இவ்வளவு நேரம் இங்க என்ன நடந்துட்டு இருந்துச்சு? ஏய் ஊமா கள்ளி, என்னடி பண்ணிட்டு இருந்த நீ இவ்வளவு நேரம்? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நான் ஸ்லிப் ஆகி கீழே விழ போனேன். அர்ஜுனத்தை பிடிச்சாங்க, அவ்வளவுதான். இங்க பார்த்தது போதும், அங்க பாருங்க. எதையாவது சொல்லி அவளை சமாளிங்க. சரி சரி, நீ பயப்படாத. உங்களை பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவளை சமாதானம் பண்ணுங்க. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, நான் சமாளிக்கிறேன் அவளை. ஏய் யாழினி, என்னடி காத கடிக்கிற? என்ன பேசுற? சத்தமா பேசடி. ஏன் ஷாலினி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சந்தியாவை பார்க்க ஆபீஸ்க்கு வந்தோம். அப்படியே நம்ம யாழினியும் பார்த்துட்டு போமேன்னு வந்தேன். அப்ப பார்த்தா அவ ஸ்லிப்பாக கீழே விழுந்தா நீ பிடிச்சேன், அவ்வளவுதான். நீ என்னடி ஊம கள்ளி? ஊமையா இருந்து கெடுப்பா. நீ என்ன ரொம்ப அமைதியா இருக்க? நீ என்ன சொல்ல போற? சொல்லு. ஏய் உண்மைதாண்டி, உண்மையதான் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கோம். சரி அர்ஜுனத்தான், நான் என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தெரியும்? நான் நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லையா? சரி சரி, நல்லாவே நடிக்கிறீங்க ரெண்டு பேரும். நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். யாருக்கிட்ட? ஏய் யாழினி, இன்னைக்கு நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. அப்பா கிட்ட உன்னை பத்தி சொல்லி கொடுக்கேன்.